அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வருடம், இந்த 2026ஆம் வருடம், இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு சொன்னான்னா, இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ கடகத்தில் குரு பகவானுடைய உச்ச நிலையானது இருக்க போகுதுங்க. அப்போ குரு பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய 7, 9 மற்றும் 11ஆம் இடம் ஆகிய பாவங்களில் குருவோடைய பார்வை அப்படிங்கிறது இருக்க போகுது. அடுத்ததாக இந்த ஆண்டு இறுதியில், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இதுவரைக்கும் கும்ப ராசியில் இருந்த ராகு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. சிம்ம ராசியில் இருந்த கேது பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது. மாதக்கோள்கள் ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த வருடத்தின மிகப்பெரிய கிரக அடைவுகள், கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் இது 2 மட்டும்தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த 2026ஆம் வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே ஒரு இலக்குகளை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் உங்கள் மனசில் எப்போவுமே இருக்குங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மாற்றங்களாக இருக்கணும், அவங்களோட நம்ம பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லா பொருட்கள் நம்ம வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கூட லக்ஸுரியாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே பிடிவாத குணம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தனக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னு கண்டிப்பாக அதை அடைஞ்சே ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். ஓகே, கடந்த வருடம் இந்த 2025ஆம் வருடம் அப்படின்னு சொல்ல போனாங்க, இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சுங்க. அதாவது எந்த விஷயமே நான் நினச்ச மாதிரி நடக்கிறதே இல்லைங்க. அப்படியே அந்த விஷயம் நடந்தாலும் அதில் நிறைய சிக்கல்களையும் கஷ்டங்களும் தான் மீதியாகுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களையும் பட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு எப்படியாவது ஒரு விதத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா அதில் வேறு ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் எல்லாம் நம்ம அதிர்ஷ்டமே இல்லாத நபர்களாக, ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாதாங்கிற எண்ணங்கள் கூட நிறைய டைம் வந்துருச்சுங்க. ஏன்னா நினச்ச வாழ்க்கையை அமைச்சிக்க முடியலைங்க. நானும் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கரெக்டான விதத்தில் அமையவும் இல்லைங்க. கிடைச்ச வாழ்க்கையும் நான் விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கணும்னு நினச்சேன். அதுலேயும் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. எல்லா சூழ்நிலையும் இப்படி தான் இருக்கும் போல், இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லாவே தானே இருக்கிறாங்க, ஏன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்க. ஸோ நம்மளுடைய நேரங்காலங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி நான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேங்க, ரைட்டு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் அந்த தப்புக்குண்டான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை, ஸோ இதை நான் கடந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசை தேத்திட்டு நிறைய விஷயங்கள் அனுசரித்து போயிருந்தேன். ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவே நடந்துருச்சுங்க. இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்களாம் நம்மளை யாராவது ஒருத்தர் புரிஞ்சிக்கல. ஏன்னா யாருக்காக கஷ்டப்படுறோம், யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல. அந்த ஒரு சூழ்நிலைக்காக யாருக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோமே, ஏன் தான் இப்படி நடக்குது, அவங்களே நம்மளுக்கு சரியான விதத்தில் எதையுமே கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து போயாச்சு. நம்ம விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையலை, நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு தொழில் அமையலைங்க, ஒரு வேலை சரியான விதத்தில் அமையலை, எல்லாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் நிறைய துரோகங்கள் செய்கிறாங்க, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. இந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எனக்கு வரவே வராதான். என்னுடைய சூழ்நிலை சில விஷயங்கள் தைரியமாக நான் கடந்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. வேலை ரீதியாக இது வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு சில வேலைகள் தான் செஞ்சிட்டு இருந்தேங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறை அப்படிங்கிறது அமையவே இல்லை, வேறு வழியே இல்லை. குடும்ப சூழல், நிதிச்சூழல், இதுக்காக அந்த வேலையை நான் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எனக்கு பெரிய அளவில் வருமானம் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறது மொத்தமாக செலவுகளுக்கு மட்டுமே சரியாக போகுதே தவிர பெரிய அளவில் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு
கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க, ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறதும், கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய தொழில் துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். புதிய ஒப்பந்ததாரர்கள், அதாவது புதிய பார்ட்னர்ஸ் மூலமாக ஒரு கூட்டு தொழிலை உருவாக்குவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக அது மூலமாக சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நல்ல லாபகரமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நம்ம செய்கிற பிஸ்னஸ் இது வரைக்கும் மற்றவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதே பிஸ்னஸ் அடுத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க நல்லபடியாக இருக்குங்க. அவங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த பிஸ்னஸ் என்னோடது இன்னுமே அதே நிலையில் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பாவகமான கலஸ்தரஸ்தானத்தில் விழும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப அலைன்ஸ் பார்த்துட்டுங்க, எல்லாமே ஓகே ஆகிற மாதிரி இருந்தது. திருமண லெவலுக்கு கொண்டு போயாச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சுங்க, மண்டபம் புக் பண்ணியாச்சு, மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. இதுக்கு மேலே திருமணம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகங்கள் உருவாயிருச்சுங்க. ஸோ இந்த வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம், காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி திருமணம் சார்ந்த சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு சில காரணங்களால் சண்டை வந்துருச்சு. இன்றைக்கி நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்றா சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாட்களாக தீராத அளவுக்கு சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துனா எல்லாமே முடிஞ்சிருங்க. ஆனால் பேசுகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். அந்த சண்டையினால் இன்றைக்கி 2 பேர் பிரிந்து வாழ்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள், விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. காரணமே இல்லாமல் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, காரணமே இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எந்த தவறுமே செய்யலைங்க, நான் இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டு விலகி போன நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா எனக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கை, இந்த லைஃப் இருந்ததுன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. என்னை தேடி ஒரு லைஃப் வந்ததுங்க, நான் ஒரு சில லைஃப்பை தேடி போனேன். அந்த லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்ருக்கேன். ஏன்னா இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. 2ஆம் திருமணம் சார்ந்த யோகங்களும், அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறதும், இந்த குழந்தை இல்லாததுனால தான் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவங்க, எனக்கு லக்கு அப்படிங்கிறதே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் நிறைய மன உளைச்சல்களை நான் சந்திச்சிருக்கேங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டாயம் உருவாகும். ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது சில காரியங்கள் இது வரைக்கும் அடியெடுத்து வைக்கிறதுக்கு நிறைய யோசிச்சு எடுத்துருப்பீங்க. தேவையில்லாமல் அகலக்கால் வச்சுருமோ, அதே நேரத்தில் பணம் இல்லாத நேரத்தில் கடனை வாங்கி இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணணுமா, ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, ஒரு நகை வாங்குறதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் மறுபடியும் அதிகமாக கடன் சுமை அப்படிங்கிறது கூடிருன்னு சொல்லி நிறைய காரியங்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட நகை நட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரப்போகுதுங்க.
கல்வியில் நல்ல ஒரு யோகத்தை உருவாக்குங்க. இது வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலம். கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அரசு சார்ந்த துறைகளில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்குங்க, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கும். தீராத கடன் பிரச்சனைகள், ரொம்ப நாளாக அந்த கடனால் தான் நான் பட்ட அவமானங்கள், வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்கள் எல்லாமே ஏறாளுங்க. குடும்ப உறவுகளையும் பிரிஞ்சுட்டேன், சொந்த பந்தங்கள் யாருமே என்னை மதிக்கலை, நண்பர்கள் கூட என்னை விட்டு இன்றைக்கி விலகி எதிரிகளாக மாறக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. அந்த நிலைகள் மாறும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேருங்க. ஏதோ ஒரு பொருளை விற்றாவது, ஏதாவது ஒரு இடத்த விற்றாவது இந்த கடனை அடைக்கணும். இந்த கடனால் தான் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கேன், இந்த கடனால் தாங்க இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை. குடும்ப உறவுகளே சில நேரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அதாவது நீங்கள் ஏற்படுத்தின ஒரு சில கஷ்டத்தினால இன்றைக்கி மொத்த குடும்பமும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லும்போது, நம்ம செய்த தவறுகள் தான் இன்றைக்கி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. அதுக்கான ஓட்டங்கள் அப்படிங்கிறது ஓயாமல் இருக்க போது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த 2026ஆம் வருடம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மற்றும் அற்புத நிகழ்வுகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.